ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி உருவாகி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதை வந்துட்டு நம்ம ஒன் டேயில் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள் சப்போர்ட் எப்படி விழுந்திருக்குன்னு. கரெக்டாக சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லேயே ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் வரப்போகுது, அதாவது ஃபெட் ரேட் வந்து கட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ஆயிடுச்சுன்னா பேங்கிங் செக்டர்லாம் மேலே போணுச்சுன்னா அதில் முக்கியமான பேங்க்காக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் இருக்கும். இந்த பேங்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிற மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டுக்கிட்ட வரணுன்னா எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1600 கிட்ட வர மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பேங்க்கை நீங்கள் வாங்குவீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வந்துட்டு 1 வீக் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து இப்போ தான் நடக்க போகிற மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் நீங்கள் 1 வீக் ஃப்ரேம் தான் வச்சு பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான இது கிடைக்கும். இது ஷார்ட் டைம்னால் நீங்கள் 1 டே ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு ப்ளூ கலர் கோடு மேலே போகிற மாதிரி காட்டுதா, இந்த கோடு அதில் வந்துட்டு சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 1600 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம வாங்குற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவரும் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் வால்யூம் பாருங்கள் அதிகரிச்சிருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு மேலே போக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கோட ஃபண்டமெண்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கு ரெஃபர் பண்ணுறது எந்த பேங்க்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டில் வந்து இப்போ கரெக்டாக உழுவுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்கள் வாங்குவீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.